அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிற பற்றி இன்றைக்கி பார்ப்போம். துவாக்களின் சிறப்பு எப்படின்னா, அல்லாஹ் தஆலா திருக்குரானில் என்ன சொன்னான்னா, என்னை அழையுங்கள் உங்களுக்கு நான் பதில் தருகிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் நிச்சயமாக நெருங்கி இருக்கிறேன், நெருங்கி உள்ளேன். என்னிடம் பிரார்த்தித்தால் பிரார்த்தனைக்கு நான் துவாவை நான் ஏற்கிறேன், அதை செவிமேற்கும் இடத்துல இருந்துட்டு நான் இருக்கேன் அப்படிங்கிறது. திருக்குறானில் 2வது வசனம் 186, 2வது அத்தியாயம் 386வது வசனத்தில் சொல்லப்படும். துன்பத்திற்கு ஆளாவன் ஒருவனை அழைக்கும்போது அவனுக்கு பதில் கூறி நிலைமையை சீராக்கும் யார் அப்படின்னு அல்லாஹ் மற்றொரு இடத்துல திருக்குறானில் சொல்லும். நம்ம அல்லாஹ் இடத்துல துவா ஒரு வணக்கமாக இருக்குது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. வணக்கம் நம்ம அவங்க பொதுவான ஒரு எல்லாம் அடக்கிய ஒரு துவாவையே விரும்பி கொடுவேன். அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, எப்படின்னா ரப்பனா அத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தும் ஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தும் வகீனா அஸாபன்னார் அப்படின்னா நம்ம இந்த உலகத்துலேயும் நல்லதே தருவாயாக, மறுமையிலையும் நல்லதே தருவாயாக, நரக வேதந்தே காப்பாற்ற. அவ்வளோ சிம்பிளாக எல்லாமே அதில் அடங்கியிருக்கு. நம்ம அல்லாஹ்விடத்துல கேட்டோம்னா அதுவே ஒரு வணக்கம்னு அல்லாஹ் சொல்கிறான். அதுவே ஒரு நன்மை. வணக்கம்னா துவா. அல்லாஹ்விடத்துல நம்ம ஒரு இதை பற்றி நம்ம பிரார்த்தித்து கேட்குறோம், அதை நமக்கு வணக்கமாக அவன் நன்மையாக எழுதுகிறோம். இந்த உலகத்தில் அது கிடைக்காட்டி கூட அதுக்காண்டி நம்ம அது அது ஒரு தீமையை நம்மளுக்கு வர வேண்டிய ஒரு கஷ்டத்தை தடுக்குமா, இல்லைன்னா ஒரு நல்லதை நமக்கு அதில் நமக்கு இன்னொரு நன்மை கிடைக்குமா? அப்படியும் இந்த உலகத்தில் எதுவும் இல்லைனாலும் ஆகிரத்தில் ஒரு பெரிய பொக்கிஷமாக நமக்கு நன்மை. அப்போ நம்ம துவாவாக கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாதா? நம்ம உலகத்தில் துவா கேட்டு மனசை ரொம்ப என்னடா இல்லை நமக்கு இப்படி கேட்குறோமே எதுவுமே நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி மனம் ஒரு சில நேரங்களில் மனத்தை இது பண்ணி விட்ரும். என்னடா அது நமக்கு நடக்க மாட்டேங்குது. ஆனால் அதுக்கு அபரிதமான நன்மை இருக்குது. நம்ம துவா கேட்குறதுல சளைக்கக்கூடாது. அதை திரும்ப திரும்ப நம்ம கேட்க அது நம்ம நசீபையே மாற்றக்கூடிய சக்தி அந்த துவாவில் இருக்கும். துவாவில் ஒரு நம்ம தலை எழுத்தை மாற்றவே முடியாதுங்கிறாங்க. ஆனால் துவாவின் மூலமாக தலை எழுத்தவே கூட மாற்றக்கூடிய துவாவும் தர்மம் தான் நம்மளுக்கு அதை மாற்றக்கூடிய ஒரு சக்தி இருக்கும். அதனால் நம்ம துவா பிரார்த்தனை அல்லாஹ் இடத்துல கேட்டால் அல்லாஹ் நமக்கு செவியே இருக்காங்கிற நம்பிக்கையோட முழு நம்பிக்கை கேட்டால் நிச்சயமாக நமக்கு நடக்கும்.